பொதுவாக ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னாக்கா அதில் சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த ஹோட்டலில் கொடுக்கும்போதுனாக்கா என்ன விதிமுறை, முக்கியமான விதிமுறைனாக்கா இந்த ஹோட்டல் டெண்டர் எடுக்கிறவர் ஏற்கனவே வந்துட்டு 5 வருடங்கள் ஹோட்டல் நடத்தியிருக்கணும். அதுவும் சின்ன ஹோட்டல் கிடையாது, 120 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்கணும். ஒரு கிராமத்து சமையல் மூலியமாக வாழ்ந்தவர் தான் கேட்டரிங். ஆமா, அப்படிதான் இந்த நபர் வாழ்ந்தார். அப்படி இருக்கும்போது இத்தனைக்கும் இது புகார் போயிருக்கு. என்னன்னா அவர் 5 வருஷம் பண்ணல, அவர் ஹோட்டலே வச்சு இல்லை, அப்போ முறைகேடான டெண்டர் அவர் கேட்டிருக்காரு, அதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க அந்த டெண்டரை திரும்ப அவர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டெண்டர் அவருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையில ஒரு பாலியல் புகார் இருக்கு. பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருந்தாலும் இந்த கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி பெண்ணை கர்ப்பமாக்கினாருன்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இவரும் ஆஜராயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு எப்படி இந்த டெண்டரை வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்க? 4ஆம் தூண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்ல உணவக டெண்டரை விதிமுறைகளை மீறி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்போ தமிழ்நாடு அதாவது ஏற்கனவே பழைய தமிழ்நாடு ஒன்று இல்லை இருந்துச்சுங்க டெல்லியில. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து புதிய தமிழ்நாடு இல்லம் வந்து நம்ம முதலமைச்சர் தான் இங்கிருந்து இப்போ அங்கே திறந்து வச்சுட்டு வந்தார். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயரோ 1.5 இயருக்கு முன்னாடி தான் புதிய தமிழ்நாடு இல்லத்தை தொடங்கி வச்சுட்டு, அப்போதான் அவர் இது எப்போ நடந்துச்சுன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்துக்கு நடந்துச்சு. அப்போதான் அதை முடிச்சுட்டு அவர் நேராக உத்தரப்பிரதேஷ் போனார். அப்போ அந்த புது இல்லத்துல அந்த விருந்தினர்கள் வரும்போது அங்க வந்துட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேண்டீன் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டெண்டர் வராங்க. பொதுவாக ஒரு டெண்டர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னாக்கா அதுல சில விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த ஹோட்டலில் கொடுக்கும்போதுனாக்கா என்ன விதிமுறை, முக்கியமான விதிமுறைனாக்கா இந்த ஹோட்டல் டெண்டர் எடுக்கிறவர் ஏற்கனவே வந்துட்டு 5 வருடங்கள் ஹோட்டல் நடத்தியிருக்கணும். அதுவும் சின்ன ஹோட்டல் கிடையாது, 120 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருக்கணும். சில கொலட்ராலாம் கேட்பாங்க, ஏற்கனவே நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஹோட்டல் விஷயம் சார்ந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஹோட்டலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு ரொம்ப உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த உணவுலாம் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் வந்து கேர்ஃபுல்லாக தான் அதை பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்துட்டு இவர் வந்து இதற்கு ஹோட்டல் நடத்துனதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், இவர் எப்படின்னா யூடியூப் மூலியமாக தான் பிரபலமானவர். சமையல் கடையில் என்னென்னலாம் புது ட்ரிக்ஸ் இருக்கு, இப்படிதான். இவர் செஃப்லாம் கிடையாது, இவர் செஃப்லாம் முடிவும் இல்லை, பெரிய தாமமான ஒரு பெரிய செஃப்லாம் கிடையாது. இவர் இப்படி வளர்ந்தவர் தான், ஒரு கிராமத்து சமையல் மூலியமாக வாழ்ந்தவர் தான் கேட்டரிங். ஆமா, அப்படிதான் இந்த நபர் வளர்ந்தார். அப்படி இருக்கும்போது இத்தனைக்கும் இது புகார் போயிருக்கு. என்னன்னா அவர் 5 வருஷம் பண்ணல, அவர் ஹோட்டலே வச்சு இல்லை, அப்போ முறைகேடான டெண்டர் அவர் கேட்டிருக்காரு, அதை நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் நான் கொடுக்க மாட்டோம்னா அந்த கலெக்டர் அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அட்வொகேட் தான் அது ஒரு புகாரமான கொடுத்துருக்காரு. அப்ப அந்த அட்வொகேட் அந்த கலெக்டர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, என்னன்னு நாங்க கொடுக்க மாட்டோம், உண்மையிலேயே முறைகேடு இருப்பது நாங்கள் கண்டறியப்பட்டாக்கா அந்த டெண்டர் நாங்கள் அவருக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த டெண்டரை திரும்ப அவர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த டெண்டர் அவருக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசு தான் அந்த தமிழ்நாடு இல்லத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க. அவங்க தான் இங்க தான் ஃபண்ட் அங்க போகுது. அதனால அந்த தமிழ்நாடு இல்லத்தை நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கவங்க ஒரு லேடி. இவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையில ஒரு பாலியல் புகார் இருக்கு. பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு, ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருந்தாலும் இந்த கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி பெண்ணை கர்ப்பமாக்கினாருன்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இவரும் ஆஜராயிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபருக்கு எப்படி இந்த டெண்டரை வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்தாங்க? அப்போ இவர் இதுக்காக யாருக்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்துருப்பாரு? ஏன்னா முறைகேடா ஒண்ணு வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நேர்மையா தான் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இவருக்கு அப்புறம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்கல்ல. உண்மையிலேயே 5 வருடம் ஹோட்டல் நடத்தி உண்மையிலேயே 120 பேர் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு திறமை மிக்க எவ்வளவு சமையல்காரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு கொடுக்காம இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய இந்த இல்லத்தோட மேனேஜர் பத்தியில அவர் மேனேஜர் கிடையாது. ஆக்சுவலா மேனேஜர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னாக்கா தமிழ்நாடு அரசுல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணவங்களை நேர்காணல் நடத்தி அவங்களுக்கு அரசாங்கம் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா இவர் அங்க பாத்திர கழுவுற வேலைக்கு போனவர் இப்ப இருக்கக்கூடிய மேனேஜர், அவர் எப்படி மேனேஜர் ஆனார்? அவருக்கு யார் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க? அவர் என்ன எந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணாரு? எப்போ அவருக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு? அவருக்கு முன்னாடி சீனியர் யாரு, ஜூனியர் யாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம அவருக்கு எப்படி நீங்க மேனேஜர் ஆகிறீங்க? அப்போ அந்த மேனேஜர் தான் இவருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. யாருக்கு? மாதம்பட்டி ரங்கராஜன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ அந்த மேனேஜருக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசுல யார் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க? அப்போ இது முறைகேடா போயிருக்கனால உண்மையில் லஞ்சம் பணம் வந்து
போயிருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப எப்படி இந்த தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு குற்ற வழக்கு இருக்கக்கூடிய, இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சாதகமாக இந்த தண்டனை கொடுக்கும்போது இதுல பின்னாடி ஏதோ ஒரு பணம் கைமாறி இருக்குதான் உண்மை. அதைத்தான் அந்த வக்கீல் அவர்களும் வந்துட்டு இதுல இது பணம் கைமாறி இருக்கு, இதை வந்து நீங்க விசாரிக்கணும்னு சொல்லி கூட அந்த ஓட்டத்தை திரும்பி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. இதை வந்து தமிழக அரசு கவனத்துக்கு போயிடுச்சு. ஆனா தமிழக அரசு இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல.